நெடுமாறு வந்துச்சு, இறங்கிங்க. ஏய், ஒரு வழியா இந்த ஊர் வந்து சேர்ந்துட்டோம்டா. டேய், இன்னும் 3 கிலோமீட்டர் போனோம்டா, அப்பதான் ஸ்கூலே வரோம். ஓ, அப்போ அங்கே போய் தான் சகாயம் சாரை பார்க்கணுமா? ஆமாண்டா, அவரோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சார், என்ன சார் சிரிக்கிறீங்க? வேற என்ன செய்ய சொல்றீங்க? இங்க படிப்பறிவு கம்மி. ஓரளவு படிச்சவன் வெளியில போயிட்டான், படிக்காதவன் லாரி கிளீனரு வயக்காடுன்னு சுத்துறாங்க. அட, சின்ன பசங்களே மாசம் 1000ன்னு மளிகை கடைக்கு வேலைக்கு போகுதுங்க. சார், புதுசா என்ன ட்ரை பண்ணா? உங்க ஆர்வத்தை நான் தடுக்க விரும்பல, ஆனா கஷ்டம். சரிடா, கிளம்பலாமா? டேய், என்னடா பேசுற? டேய், அதான் சகாயம் சாரே முடியாதுன்னு சொல்லிட்டாரேடா. டேய், முடியாது சொன்னவங்க எத்தனை பேர் சின்சியரா ட்ரை பண்ணிருப்பாங்க? ஆமாம், பாயிண்ட் தான் இல்லை. முதல்ல இந்த ஊர்ல ஒரு ரேடியோ பிடிக்கணும்டா. கரெக்டா அண்ணே, 3 டீண்ணே. ஏண்ணே, டீ இங்கே வராதா? நீங்க தான் டவுன்ல இருந்து வந்தவங்களா? யாரா வந்த வேலை முடிஞ்சுதா? நான் ஒரு வாரம் ஊர்ல இல்ல. அண்ணே, ஒரு டீ போடுனே. காசு கொடுத்தா டீ, இல்லைனா போயிட்டே இரு. அண்ணே, நீயே இப்படி சொன்னா எப்படி? பக்கத்து இருளாய் நிலத்துல அறுப்புன்னு சொல்லிச்சு, செஞ்சோம். கூலி கூட முழுசா தரல. முழுசாம 2 நாள்னு பக்கத்தூருக்கு கூட்டிட்டு போச்சு. யாரும் கொடுத்தா தானே? டேய், ரேடியோடா. ஆமாண்டா. என்னையே மதிச்சு இதெல்லாம். நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். இங்க எல்லாருக்கும் படிப்பறிவு கொஞ்சம் கம்மி தானே? ஆமா ஆமா, இங்க எல்லாருக்கும் படிப்பறிவு ரொம்ப கம்மி. இங்க இதுல சாருக்கு பெருமை வேற. ஊர்ல சின்னவங்க பெரியவங்க யார் யாரெல்லாம் படிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு படிப்பு சொல்லித்தரதான் தான் நாங்க வந்திருக்கோம். இங்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. அதான் ஒரு ஐடியா. உங்களுக்கு தான் இந்த ஊர்ல எல்லாரும். நம்ம ஊரை பொறுத்த வரையும் 2 விஷயம். ஒன்னு பணம், சான்ஸே இல்ல. அப்படி இல்லைன்னா சினிமா. அப்போ 10 ஆட்டோ. என்னது? இல்லைன்னா ஒரு ஆட்டோ. கிராமத்து அன்பர்களே, நமது கிராம மக்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. அழகு தமிழில் உங்கள் கையெழுத்தை நீங்களே போடலாம். எங்களோடு வாருங்கள். சில வாரங்களில் எழுதலாம், படிக்கலாம். இறுதியில் நடைபெறும் எளிய தேர்வில் வெற்றி பெறுவோரை பாராட்ட திரையுலக முன்னணி நடிகை வரப்போகிறார். அந்த நடிகை அஜினாகவோ ஐஸ்வர்யா ராயாகவோ இருக்கலாம். பாத்தியா, டீ இப்போ இங்கே வருது. இப்ப ஆரம்பிச்சா எப்பங்க முடிப்பீங்க? உங்க அவசரம் எங்களுக்கு புரியுது, ஆனா அதுக்கு அட்லீஸ்ட் 5 பேராவது வேணும். கண்டிப்பா வேணும். 1 2 5 பேர் ரெடிங்க. சரி. தமிழின் முதல் எழுத்து ஆ. கையெழுத்து போட சொல்லி கொடுத்தனே, கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டேன் சார். ஆனா இது பத்தாதுடா, இன்னும் நிறைய பேருக்கு படிப்பாசை கொண்டு வரணும். கண்டிப்பா. சினிமா அது இதுன்னு தப்பா ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுடா. சரிடா. எல்லா ஒரு வழியா படிக்க ஆரம்பிச்சாச்சு. அது ஓகே. ஆனா இந்த ஊர்லயே யார் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க? நம்ம பெரிய கருப்பு. ஆனா அவரும் படிக்கலையே. அவரும் படிக்கலையா? ஓகே ஐயா, ஊர் ஏறி தூர் வார்த்தைக்கு மனு போடலான்னு கேட்டாங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலாம்னு. கொடுங்க. நல்ல விஷயம், செய்யுங்க.
அண்ணா நீங்களும் போடுங்க. மாடசாமி கையெழுத்தெல்லாம் போடுவியா? போடுவையா? ஐயா அப்புறம் நீங்களும் வரணும். வந்து என்ன செய்யறன்றத நீங்களும் பார்க்கணும். சரிங்க தம்பி, கண்டிப்பா வரேன். கும்பிடுறமா. யாருண்ணா இவங்க? இவங்க தான் நாட்டாம தங்கச்சி தமிழரசி. இந்த ஊர்லயே ரொம்ப பிடிச்சவங்க. காதல் பிறக்கின்ற பருவம் பருவம் மௌனம் புரிகின்ற தருணம் தருணம் கண்கள் கலக்கின்ற நிமிடம் நிமிடம் கால்கள் தொடர்கின்ற நடனம் நடனம். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லடா. ஏய் நம்மளோட aim என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம் தெரியலடா உனக்கு? டேய் எல்லாத்தையும் மறந்துட்டியாடா? இல்லடா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும், அதனால தான். அப்ப நம்மளோட aim என்னடா வருது? சாரிடா, முதல்ல நம்ம ஜெயிக்கணும், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இது என்ன? உயர்வு. வெல் டன், சூப்பர். நாளைக்கு உங்க எல்லாருக்கும் தேர்வு. ரொம்ப சந்தோஷம். பசங்களா, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். என்ன சார், எங்க போறீங்க? இந்த ஊருக்கு வந்து படிக்கிற ஆர்வத்தை தூண்டதெல்லாம் நீங்க தான். நீங்க ஏன் கிளம்புறீங்க? இந்த ஊருக்கு நல்லது பண்ணிருக்கீங்க. எங்க தமிழுக்கும் உங்களையும் உங்க லட்சியத்தையும் பிடிச்சிருக்கு. அதனால உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரும். அடுத்தது எந்த ஊருடா? அடுத்ததா நெற்குணப்பட்டுடா. கண்ணுடையர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இந்த குறளை மெய்ப்பிக்கும் வகையில் இவர்களது பயணம் தொடர்கிறது.